லஞ்ச் என்னென்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. இந்த ஹாட் பாக்ஸ் கறதுக்கு ஒரு போராட்டமா இருக்குப்பா. நல்லா சுட சுட இட்லி செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே மூடி வச்சுலாம் இருக்கட்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சாதங்க. நல்லா சுட சுட சாதம் வடிச்சிட்டாங்க. இந்த சாதத்திலே பாத்தீங்கன்னா எக் ரைஸ் செஞ்சிருக்கோம். அதனால வந்து சாதம் கம்மியா இருக்குது. அடுத்ததா பொரியல் என்னன்னு பாக்கலாமா? பொரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான அவரைக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க. இந்த பொரியல் வந்து ரெசிபி வந்து எடுத்திருக்கேன் பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இது பருப்பெல்லாம் போட்டு செய்யறது, தேங்காய் எல்லாம் போட்டு செய்யறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து புளி வந்து அதிகமா சேர்க்க கூடாதுங்க. கொஞ்சமா வந்து சேர்த்தாலே போதுங்க. புளிக்குழம்பு சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமா சேர்த்தாலே போதும். அடுத்ததா வாங்க எக் ரைஸ் செஞ்சு வச்சிருக்கேங்க. இந்த எக் ரைஸ்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் போட்டு வந்து செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா லஞ்ச் சாதத்தோட வச்சு சாப்பிட வெண்டைக்காய் புளி குழம்பு மாதிரி செஞ்சிருக்காங்க. டேஸ்டா இருக்குங்க. இது தேங்காய் எல்லாம் போடாம செய்யறது. வெண்டைக்காயை பாத்தீங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமா கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்தும் வறுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரை ஃபேன்லயும் பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா வந்து வலுவலுப்பா இல்லாம சாப்பிட வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நாங்க எப்பயுமே அப்படிதாங்க செய்வோம். அடுத்ததா இந்த குழம்பு பத்தி வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பருப்பரிசி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அருமையா இருக்குங்க. நேத்து போட்டிருந்த லைவ்ல பாத்தீங்கன்னா இந்த குழம்பு எப்படி செய்யறேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த லைவ் வந்து இதுக்கப்புறம் கூட நீங்க பார்த்து இந்த குழம்பு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு குழம்பு செஞ்சிருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஹெல்த்தியும் கூட. இதுல பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்திருக்கோம், முருங்கைப்பூ சேர்த்திருக்கோம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் கூடவே பருப்பு வகைகள் 2 பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. குட்டீஸ் கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு கொடுத்தே ஆகணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இட்லியோட வச்சு சாப்பிட இன்னைக்கு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா சட்னி தாங்க செஞ்சிருக்கேன். இந்த குழம்போட வச்சு சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த அவரைக்காய் பொரியல் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இப்ப வாங்க குட்டீஸ் லஞ்சுக்கு என்னென்ன சமையல் இதுல வந்து பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. அதான் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு வந்து பேக் பண்ணிருக்கேங்க. சாதம் வச்சுக்கிறேங்க. லஞ்சுக்கு எப்பவுமே நான் சாதம் தாங்க செஞ்சு கொடுப்பேன். குட்டீஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட கேட்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் செய்யறேன் இட்லி தோசை கூட கேட்பாங்க. நான்லாம் அது வச்சு கொடுக்க மாட்டாங்க. சாதம் தான் வச்சு கொடுப்பேன். மதியத்துக்குள்ள இட்லி தோசை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது இல்ல, காஞ்சி போன மாதிரி ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது போலதான் நான் செஞ்சு கொடுப்பேன். ஒரு பாக்ஸ் தான் வந்து பேக் பண்ணிடலாம். அடுத்ததான் நிதிஷோட பாக்ஸ். போதுமா நிதிஷ்? அடுத்ததா பொரியல் கொஞ்சம் வச்சுக்கிறேன். பொரியல் அவரைக்காய் பொரியல் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததா கவினோட லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக் ரைஸ் தாங்க வைக்க போறேன். அவன் தான் வந்து எக் ரைஸ் கேட்டிருந்தான். அதனால கொஞ்சமா வந்து எக் ரைஸ் வைக்க போறேன். கொஞ்சமா வந்து போட்டு வச்சுக்கிறோம்மா. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த எக் ரைஸ். இவ்வளவு சாப்பிடுவான். அடுத்ததா தண்ணியோட பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடுவாங்க. ஒரு பாக்ஸா நம்ம பேக் பண்ணி வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் அப்படின்னா முடியாது. நினைச்சுக்கா அவளுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரைக்காய் பொரியல் வைக்க போறேன். கவினுக்கு வந்து குழம்பு வேணாங்க. ஏன்னா இப்படிக்கு தானே எடுத்துட்டு போறான். அதனால வந்து குழம்பு போடல. பூவரிசிக்கு வச்சுக்கிறேன். அவ கொஞ்சம் குழம்பு நல்லா தாராளமா சாப்பிடுவா. அதனால கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கிறேன். அடுத்து அவ்வளவுதான்ப்பா. சூப்பரா வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு வந்து நான் இதெல்லாம் தாங்க சமைச்சிருந்தேன். உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.
அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.